ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு வானவில் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல ஒரு ஹெல்த் மிக்ஸு, ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும், உங்களுக்கு கால்சியம் இருக்கும், எல்லாம் சேர்ந்த ஒரு ஹெல்த் மிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். வாங்க அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போது இது எல்லாமே நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறோம். எல்லாமே எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது, ட்ரையாக தான் நம்ம வறுக்க போகிறோம். ஒவ்வொன்றா வறுத்துடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கம்பு வறுத்துட்ருக்கோம், மொட்டுக்கம்பு. எப்போவுமே இந்த மாதிரி ட்ரையாக ரோஸ்ட் பண்ணும்போது நீங்கள் சிம்மிலேயே வச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. பாருங்கள், கம்பு இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பூசணி விதையை தான் வறுக்க போகிறோம். அதே மாதிரியே இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். எதுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் நீங்கள் வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் கெட்டு போகாது, கொஞ்சம் லாங் லாஸ்ட் வரும். நீங்கள் 1 மந்த்து கூட 2 மந்த்து கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் வறுக்கிறப்ப ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்லு உங்களுக்கு அந்த ட்ரிங்க்ஸ் குடிக்கும்போது கூட அவர் ஒரு ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்காக தான் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம அரைக்க போகிறோம். பாருங்கள், பூசணி விதையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும், குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்ல கலர் இருக்கும். முக்கியமாக நல்ல ப்ரோட்டீன், நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளுமே நல்லா ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நாட்டுக்கம்பு சேம் இதே மாதிரியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அது பதம் வருது அப்படின்னு. நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆக வேணாம், சிம்மில் மட்டும் வச்சுட்டு நீங்கள் மெதுவாக அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சோயாபீன் வறுக்கிறோம். பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு இது நல்லா வறுக்கணும். அந்த சோயாபீன் வறுக்கும்போது அது பாருங்கள், அந்த கலர் கொஞ்சம் மாறுது இல்லையா? அப்புறம் ஒரு மாதிரி டப்பு டப்புன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நல்லா வறுக்கிறீங்க அப்படின்னா அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு மாப்பிள்ளை சம்பா. இதெல்லாம் அந்த காலத்தில் ராஜாக்கள் தான் சாப்பிட்டுருந்தாங்க. நம்ம எங்கள் காலையில் இட்லி, தோசை, பூரி அந்த மாதிரி சாப்பிட்டுருக்கோம். சரி, இனிமேல் ஹெல்த்தியாக சாப்பிடுவோமே, எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது தனியாக கூட நீங்கள் கஞ்சி வச்சு தனியாகவே நீங்கள் ஒரு கிலோ எடுத்து மோரில் கலந்து அந்த மாதிரி சாப்பிட்றாங்க, கஞ்சி மாதிரி வச்சு. நான் இன்னொரு நாளைக்கு அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா அதே மாதிரியே நல்லா வறுத்துக்கணும். உங்களோட லாஸ்ட் ஸ்டேஜ் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வெள்ளரி விதை அது வறுக்க போகிறோம். மேக்ஸிமம் எல்லாமே 100 கிராமே போதும். ஏன்னா நிறைய இருந்துச்சு அப்படின்னாலும் ஏதாவது எதுக்கு ஸ்டாக் வச்சுக்கோங்க. நம்ம 1 மந்த்துக்கு ஒன்ஸ் செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் எங்கேயாவது ஊருக்கு அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா கூட இது ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். கொஞ்சமாக பால் காய்ச்சிட்டு அந்த பாலில் 1 ஸ்பூன் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். குழந்தைங்களும் அவ்வளோ சீக்கிரம் ட்ராவலிங்லாம் போகும்போது பசிக்குது அப்படிங்கும் போது இது சைலண்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி வெடிக்குதுன்னு. இந்த மாதிரி வெடிக்கிற டைப்பில் சிம்மில் வச்சுட்டு அந்த இதுக்கே போதும். நெக்ஸ்ட்டு ரெட் சோளம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வெள்ளை சோளம், அதே மாதிரி ஸ்டேஜில் இதையும் போட்டுக்கலாம்.
இல்லை இதில் 2ல் 1 மட்டும் போடலாமா 2ஐயும் போடணுமா அப்படின்னா அது உங்களோட விருப்பம்தான். நீங்கள் ஏதாவது ஒன்றும் போட்டுக்கலாம். நான் 2 இருந்தது அப்படின்னால 2 போட்டிருக்கேன். அடுத்து மக்காச்சோளம் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா வறுத்துக்கிறோம். வறுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்து கொட்டிக்கிறது. அவ்வளோதான். என் மகனும் மருமகள் வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பாசி பயிறு தான் சேர்க்க போகிறோம். பாசி பருப்பு கிடையாது, பாசி பயிறு. இதையும் அதே மாதிரி நல்லா நம்ம பொன்னிறமாக வறுத்து ஆற வச்சுக்கலாம். இந்த பாசி பருப்பு நல்லா கலர் கொடுக்கும். நல்லா டெய்லியும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாவே நல்லா ஃபேஸில் நல்லா ஷைனிங்கு, நல்லா கலர் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ரெட் அரிசி. இந்த ரெட் கலரில் அரிசி இருக்கு இல்லையா, புட்டெல்லாம் செய்வோமே, அந்த அரிசி தான் 100 கிராம் தான் எடுத்திருக்கேன். நார்மல் அரிசி சேர்க்கணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கறதில்ல, இந்த அரிசி சேர்த்துக்கலாம். நல்ல ஒட்டுக்கடலை சேர்க்குறோம். நெக்ஸ்ட்டு நம்ம வேர்க்கடலை சேர்க்குறோம். தனியாக வேர்க்கடலையை அவிச்சு பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற இது இல்லாமல் நீங்கள் இதுலேயே போட்டுட்டா கூட குழந்தைங்களுக்கு சத்து தான். நெக்ஸ்ட்டு நம்ம சூரியகாந்தி விதை போடுறோம். இப்போ நம்ம போட்டிருக்க எல்லாமே வந்து ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ராகி தான் வறுத்துட்ருக்கோம். அதையும் இதே மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கலாம். ராகி மட்டும் நான் 1/2 கிலோ போட்டிருக்கிறேன். உங்களுக்கு கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இதில் கால்சியம் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு இந்த மூட்டு வலி வர்றது, பெரியவங்களுக்கு மூட்டு வலி வர்றது அதெல்லாம் வந்து இருக்காது. நெக்ஸ்ட்டு நம்ம பாதாம் போடுறோம். தோலெல்லாம் எடுக்க வேண்டாம், அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம அந்த ஏற்கனவே வறுத்து வச்ச பொருளோட சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு, நெக்ஸ்ட்டு நம்ம பிஸ்தா போடுறோம். நீங்கள் வீட்டில் செய்யும்போது எனக்கு பிஸ்தா இல்லை, பாதாம் காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா 100 கிராம், அதுக்கு பதில் இந்த சூரியகாந்தி விதை, அப்புறம் வந்து பூசணி விதை, அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி 50 கிராம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இவ்வளோ தான் போடணும் அவ்வளோதான் போடணும் அப்படிலாம் இல்லை. நம்ம சாப்பிட்றத ஹெல்த்தியாக சாப்பிட போகிறோம், அவ்வளோதான். எல்லாமே 50 கிராம் போட்டாலும் நல்லது தான். நம்ம ஏலக்காய் அதே மாதிரியே வறுத்துக்கிறோம். ஏலக்காய் வந்து 10 கிராம் போட்டிருக்கிறேன். நான் போட்டிருக்கிற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி 10 கிராம் போதும் அப்படிங்கிறனால 10 கிராம் ஏலக்காய். ஃபைனல் டச்சாக சுக்கு சேர்த்துக்கிறோம். 50 கிராம் சுக்கு சேர்த்துருக்குறேன். நான் கொஞ்சம் அதிகமாக, நான் சேர்ந்துருக்க குவான்டிட்டிக்கு கொஞ்சம் சுக்கு அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ஜீரண சக்தி கிடைக்கும் இல்லையா, சின்ன பசங்களுக்கு கொடுக்குறோம். எல்லாமே வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால சுக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டால் சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடும். அதுக்காக சுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். ஃபைனலாக நம்ம எல்லாத்தையுமே வறுத்து ஆற வச்சிட்டோம். மிஷினில் கொடுத்து இதை வந்து அரைச்சிக்கலாம். காலையில் டீ காஃபி அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதில் இதை வந்து நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பார்க்கலாம். உடம்புக்கும் நல்ல ஹெல்தி, சத்துள்ளதாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற சந்தோஷம் நமக்கும் இருக்கும். இதில் இன்னும் ஒரு சில பொருள் சேர்க்கலாம், நான் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து இந்த கருப்பு மூக்கல்ல, வெள்ளை மூக்கல்ல அந்த மாதிரி பொருளும் இதில் வறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு என்னவோ அந்த ஸ்மெல்லு பிடிக்கல, அதனால நான் சேர்க்கலை.
உங்களுக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் எவ்வளோ என்ன ரேட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இதை அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு எப்படி இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போதைக்கு பாய் சொல்லி வீடியோவை முடிக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.